வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலசலாம். கர்மாவின் ராணி அப்படிங்கிற நூலை அடிப்படையா வச்சு நம்ம வாழ்க்கையில திடீர்னு வர சரிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கர்ம தத்துவத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறும்போது நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு வில்லனை தேடுவோம் இல்லையா? அந்த வில்லன் யாருந்தா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ஏதோ சும்மா தத்துவம் பேசுற மாதிரி இல்ல. யோசிச்சு பாருங்க, சூப்பரா போயிட்டு இருந்த பிசினஸ் ஏன் திடீர்னு நஷ்டமாகுது? நேத்து வரைக்கும் இருந்த பவர் இன்னைக்கு ஏன் இல்ல? எங்க இருந்து தான் இந்த எதிரிங்க வராங்கன்னே தெரியலேன்னு நாம புலம்போம் இல்லையா? அப்போதான் அந்த வில்லன் மேல நமக்கு கோவம் வரும். ஆனா நம்ம வெளியில வில்லனை தேடிட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான வில்லன் நமக்குள்ளதான் இருக்காங்களாம். அவங்க பேரு தான் கர்மாவின் ராணி. நம்மளோட இந்த தேடலோட மெயின் கேரக்டரே அவங்கதான். சரி வாங்க, யார் இந்த ராணி? அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம். முதல்ல அவங்களுக்கு இருக்கிற பல பேர்களை பாருங்க. பராசக்தி, உயிர் சக்தி, ஏன் ஒற்றை அணுன்னு கூட சொல்றாங்க. சித்தர்கள்லாம் அவங்கள வாலே, சக்தி, மனோன்மணின்னு கூப்பிட்டிருக்காங்க. இந்த பேர்களே அவங்களோட பவரை நமக்கு உணர்த்துது. சரி, அவங்க எங்க இருக்காங்க? இங்கேயோ வானத்திலியா? இல்லவே இல்ல. இந்த நூலின்படி அவங்க நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்காங்க. சரியா சொல்லணும்னா, நம்ம அண்ணாக்குக்கு மேல, புருவ மத்தியில, பீனியல் சுரப்பிக்கு பக்கத்துல. இதத்தான் ஆன்மாவின் ஆசனம், அதாவது சீட் ஆஃப் த சோல் அன்னு சொல்றாங்க. அவங்களோட பவர் எப்படிப்பட்டது தெரியுமா? சூக்ஷ்மமான வெப்ப ஆற்றலால ஆனவங்க. ஒளிய விட வேகமா எங்க வேணும்னாலும் போக முடியும். ரொம்ப முக்கியமா, நம்மளோட ஆழ்மனம் தான் அவங்களோட மெமரி பேங்க். நம்மளோட எல்லா ரெக்கார்டும் அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் பார்க்கலாம். பாலினம் பெண். அவங்களோட துணை யாருன்னா நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவான சிவன் தான். வாகனம் சிம்மம். அவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, கர்மால இருந்து நம்ம ஆன்மாவை விடுவிக்கிறது தான். அவங்களுக்கு பிடிக்காத ரெண்டே விஷயம், ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மாயை. ஓகே, இப்போ அவங்க யாரு, அவங்களோட கேரக்டர் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்மளோட கர்மா கணக்க அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கர்மாவ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம செய்யற நல்லது கெட்டது எல்லாம் இன்புட். அதுக்கு பதிலா நாம அனுபவிக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே அவுட்புட். சிம்பிள் லாஜிக் தான். ஒரு அவுட்புட் வருதுன்னா அதுக்கு ஒரு இன்புட் இருந்தே ஆகணும். இந்த கர்மாங்கிறது ஏதோ 2 நாள்ல இல்ல 2 மாசத்துல முடியற விஷயம் கிடையாது. ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும், சனி தசை 19 வருஷம். இப்படியே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு ஒரே கர்மாவோட தாக்கம் இருக்கலாம். அப்போ நமக்கு நல்ல நேரம் நடக்குதுன்னு சொல்றோமே, அப்போ உண்மையில என்ன நடக்குது? போன ஜென்மத்துல நாம சம்பாதிச்ச புண்ணியத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ற மாதிரி. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம புண்ணிய அக்கவுண்ட்ல பேலன்ஸ் 0 ஆனதும் என்ன ஆகும்? அடுத்த செகண்டே நம்ம பாவ கணக்கு ஓபன் ஆகிடும். அப்பதான் லைஃப் அப்படியே தலகீழா மாறும். அப்போ மறுபடியும் நம்ம கேள்விக்கே வருவோம். எதிரிங்க திடீர்னு முளைக்கும்போது, வாழ்க்கை கசக்கும்போது, அவங்கள நம்ம கிட்ட அனுப்புறது யாரு? இப்போ நம்ம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. வாங்க, அந்த உண்மையான வில்லி யாருன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில் நம்ம பழந்தமிழ் ஞானத்திலேயே இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது நமக்கு வர நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் கிடையாது. இதோ பதில். அந்த வில்லி வேற யாரும் இல்ல. அவங்கள எங்கேயும் வெளியில தேடாதீங்க. நமக்குள்ள உயிராவும் ஜீவனாவும் இருக்கிற அதே பராசக்தி தான். நம்ம கர்ம கணக்கின்படி நமக்கு என்ன வரணுமோ அத கரெக்டான ஆட்கள் மூலமா கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வேலைய அவங்க தான் பாக்குறாங்க. சரி, பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கு. இந்த விதியோட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு இந்த நூல் சொல்ற ஞானத்தை இப்ப பார்க்கலாம். 2 முக்கியமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழி, நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது. அதாவது சொத்து சேர்க்கறதோ அதிகாரம் அடைறதோ நம்ம லட்சியம் இல்ல. கர்மாவோட பிடியிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது தான் ஆழமா உணர்றது. 2வது, நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கறது. அதாவது யார்கிட்டயும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்துறது. ஏன்னா இந்த எதிர்பார்ப்புகள் தான் புதுசு புதுசா கர்மாவை உருவாக்குது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த கர்ம சங்கலிய அறுத்துடும். இதத்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னாங்க. இங்க மதினா வெறும் அறிவு மட்டும் இல்ல, நம்ம மனசும் தான். நம்ம மனச மதி உருமுகப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தியான ராணி ஓட பராசக்தி கனெக்ட் பண்ணும்போது நம்ம விதியோட கடுமைய குறைக்க முடியும்.
அவங்க கூட சண்டை போடுறதை விட அவங்களோட சக்திய புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுதான் புத்திசாலித்தனம். இது இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம தெய்வ வடிவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சில யோக ரகசியங்களையும் இந்த நூல் சொல்லுது. வாங்க அதையும் பாப்போம். நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்த்திருப்போம். காளி தேவி ஏன் எப்போதுமே நாக்க வெளியே நீட்டின மாதிரி ஒரு உக்கிரமான கோலத்துல இருக்காங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான யோக ரகசியம் இருக்கு. அது அவங்களோட கோபத்தோட வெளிப்பாடு இல்ல. அதுக்கு பேரு கேசரி முத்திரை. இது ஒரு பவர்ஃபுல்லான யோகா டெக்னிக். யோகிகள் தன்னோட நாக்க மடிச்சு மேல் அன்னத்துல வச்சு தியானம் செய்யும்போது உயர் சக்தியோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். கேசரினா சிங்கம்னு அர்த்தம். அப்போ சிம்ம வாகினினா வெறும் சிங்கத்து மேல வரவங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. இந்த கேசரி முத்திரை மூலமா பிரபஞ்ச சக்தியோட டிராவல் பண்றவங்கன்னு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வர்றோம். ஆனா ஒரு புது பார்வையோட. உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராணிதான்னு தெரிஞ்ச பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. அவங்க நீங்க ஜெயிக்க வேண்டிய எதிரியா, இல்ல நீங்க புரிஞ்சுகிட்டு அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு மாபெரும் சக்தியா? இந்த கேள்விக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். யோசிச்சு பாருங்க.